பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த மீச முடி இருக்கும், லேசர் பண்ணுவாங்க, வேக்சிங் பண்ணுவாங்க, த்ரெட்டிங் பண்ணுவாங்க, ஷேவ் பண்ணுறாங்க. ரெகுலராக குழந்தையிலேருந்து பிறந்து ஒரு 30 நாள் வரைக்கும் நீங்கள் போட வேணாம். 3 மந்த்ஸ்க்கு ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அப்போ வந்து நல்பாமர தைலம் ஆயிலாக அதை மிக்ஸ் பண்ணி, அது கொட்டக்கல்ல கிடைக்கும், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். அது உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டு மசாஜ் பண்ணி வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு குளிப்பாட்டலாம். ஏன்னா அப்பயே கொட்டினா தான் ஈஸியாக இருக்கும் ஹேர். நிறைய வந்துட்டு நார்த் இந்தியா சைட் போனீங்கன்னா கோதுமை மாவு இருக்குல்ல, கோதுமை மாவில் நெய் மிக்ஸ் பால் ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நெய் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்குங்க. வெறும் கோதுமை மாவு நெய் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவாங்க. குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு உருட்டி உருட்டி மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்க வைப்பாங்க. எல்லா பேபி ஹேர்ஸுமே அதில் ஒட்டி வந்துடும். நல்லா பாடியில் ஹேர் லாஸ் ஆகும். இப்போ இந்த காலேஜ்லாம் இருக்குங்க, பிள்ளைங்க ஒழுங்காக கேர் பண்ண மாட்டாங்க, க்ரீம்ஸ் போட மாட்டாங்க. ரெகுலராக நைட் வந்து சும்மா தண்ணி இருந்தால் போதும், தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுட்டு காஞ்சப்பறம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு படுத்துட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கின் மெயின்டைன் ஆகும். ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படியே ஸ்கின்னை விட்டுட்டு திருப்பி ஃபஸ்ட் நம்மளே பாருங்களேன், காலேஜில் கண்டுக்கவே மாட்டோம், விட்டுருவோம். அப்புறம் உட்காந்து மாங்குன்னு கேர் பண்ண பார்ப்போம். பட் எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கு நம்ம போஷாக்கு கொடுத்துட்டே இருக்கணும். இது இதில் வீட்டில் இருக்கோன்னா பச்சை பால் இருக்குல்ல, காய்ச்சாத பால், அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு. இது என்ன ஒரே முக்கியமான விஷயம் தெரியுமா கிருத்தி, மிக்ஸ் பண்ணும் போது அளவா மிக்ஸ் பண்ணும். மீந்துச்சா பரவாயில்ல, வாஷ் பண்ணி கீழே போட்டுருங்க. மார்னிங் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நைட்டோ இல்லை நைட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கோ இந்த பாலை போடக்கூடாது. ஏன்னா இது வந்து கெட்டு போயிருக்கும், ஸ்கின்ல அலர்ஜி காஸ் பண்ணும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ நீங்கள் தண்ணியில தான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக கலந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும். இது மேக்ஸிமம் 8 hours. ஓகே. இப்போ இது போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு சர்டன் டைம் இருக்கும்ல, ஏன்னா ஒரு 5 minutes 7 minutes நம்ம காஞ்ச மாதிரி இருக்குன்னு சொன்னால் நம்ம அதுக்கப்புறம் தண்ணி நம்ம வந்து ரொம்ப ஷைனிங் வேணும், க்ளோ வேணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நம்ம வந்து இதில் பச்சை பால் திருப்பி கொஞ்சம் வச்சுக்கிட்டு இது ஃபேஸ் அப்ளை பண்ணி காஞ்ச அப்புறம் மில்க் தொட்டு இப்படி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு அது நல்ல ரிசல்ட் இருக்கும். வீட்டில் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக, நான் வந்துட்டு இயற்கையாக ஆனால் ரொம்ப அழகாக இருக்கணும். ஏன்னா இதுலேயும் பாதாம் இருக்குது. ஸோ பாதாம் வந்து நல்லா நம்மளோட ஸ்கின்னை இது பண்ணும். இது எப்படின்னா மொத்தமாக குளியல் பொடி மாதிரி உடம்பு ஃபுல்லாமல் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். ஓ, அந்த மாதிரி நலுங்கு மாவு மாதிரி ஆல்மோஸ்ட் நலுங்கு மாவு இருக்கிறதுல இது கொஞ்சம் எல்லாமே இருக்கு. நான் நிறைய ஆட் பண்ணும்போது அந்த ஹேர் லாஸ், பிள்ளைங்களுக்கு உடம்புல கை காலில் இருக்க முடியெல்லாம் கொட்டணும்ல, அதுக்கு வந்து நம்ம நிறைய ஆட் பண்ணும்போது எல்லாம் டைல்யூட் ஆகுது. ஸோ நான் அதனால வேணான்னு சொல்றேன். இது நல்ல ரிசல்ட் இருக்கும் கிருத்தி. நிச்சயமா நீங்க ஆம்பளை பசங்க இதை அப்ளை பண்ணலாமான்னு கேட்பாங்க. நம்ம என்ன வீடியோ போட்டாலும் இப்போ நம்மளோட பாதாம் அந்த ரெட் வைன் வந்து பசங்களும் யூஸ் பண்ணலாம், பொண்ணுங்களும் யூஸ் பண்ணலாம். ஏஜ் பார் கிடையாது, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது வந்து எப்படின்னா நீங்க ஆம்பளை பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க போறீங்கன்னா விரலி மஞ்சள் மட்டும் கட் பண்ணிடணும். ஓகே, மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். தாடி மீசை முளைச்ச பசங்க வந்துட்டு அந்த போர்ஷனை விட்டுட்டு மித்த இடத்துல போட போறீங்க அப்படின்னா ஓகே, அதனால நம்மளுக்கு இந்த பிரச்சனை வேணாம். அதனால விரலி மஞ்சள் பண்ணக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு மஞ்சள் ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக வேணும்னா கஸ்தூரி மஞ்சள். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இயற்கை டிப்ஸ். இது ஆக்சுவலி இது வந்து சாதாரண எல்லா வீட்லையும் இது இருக்கும். இது வந்து புது டிப்ஸ் நான் சொல்ல மாட்டேன், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னன்னா இதில் இருக்கிறது வந்து விரலி மஞ்சள், வசம்பு, வெள்ளை உளுத்தம் பருப்பு, பச்சை பயிறு, பாதாம், பார்லி அரிசி.